Harry Potter and the Chamber of Secrets, Chapter 15, Aragog. கேஸ்டில் சுற்றி இருந்த கிரவுண்டு ஃபுல்லாக இப்போ சம்மர் வரப்போகுதுன்றத மாதிரி காட்சி அளிச்சிட்டு இருந்தது. க்ரீன் ஹவுஸில் இருந்த ஃப்ளார்ஸ்லாம் நல்லா பெருசு பெருசாக முட்டைக்கோஸ் அளவுக்கு பெருசாக வளர்ந்து பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சு. ஹாரி ஜன்னல் வழியாக எப்போ வெளியில் பார்த்தாலும் அந்த கிரவுண்டில் ஹேக்ரிடோட காலை சுற்றிட்டே ஃபேங் எப்போ பார்த்தாலும் ஓடி ஓடி வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த காட்சிலாம் இப்போ பார்க்க முடியாமல் ஹாரிக்கு என்னமோ மாதிரி இருந்தது. கேஸ்டலுக்குள்ளேயும் இப்போ சுச்சுவேஷன் ரொம்பவே மோசமாக இருந்தது. ஹாரியும் ரானும் ஹாஸ்பிட்டல் விங்குக்கு போய் ஹெர்மாயினியை பார்த்துட்டு வர்றதுக்காக போயிட்டுருப்பாங்களா. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல் விங்குக்குள்ளே யாருமே வரக்கூடாதுன்னு அங்கே தடை போட்டுருவாங்க. மேடம் பாம்ஃப்ரே அங்கே ஹாஸ்பிட்டல் விங் டோர் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு விரிசல் இருக்கும். அது வழியாக ஹாரிக்கிட்டேயும் ரான்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருப்பாங்க, நாங்கள் இப்போ ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்கிற வேண்டிய மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, எங்களால் யாரையும் உள்ளுக்குள்ளே விட முடியாது, ஏன்னா இப்போ அட்டாக் பண்ணிகிட்டு இருக்க கல்ப்ரிட் இப்போ உள்ளே வந்து இவங்க எல்லாரையும் என்ன வேணால் பண்ணலாம், ஸோ மன்னிச்சிருங்க என்னால் உங்களை உள்ளே விட முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. டம்பிள்டோர் போன உடனே முன்னாடி மாதிரி இல்லாமல் எல்லாரையும் எக்ஸ்ட்ரீமாக பயம் ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இருந்தவங்க எல்லாரோட முகத்துலையுமே அவங்க ரொம்ப ஒரியாகவும் ஒரு மாதிரி டென்ஸ்டாக இருக்கிற மாதிரியும் தான் இருந்தது. ஹாரி டம்பிள்டோர் சொன்ன கடைசி வார்த்தையை நல்லா இப்போ யோசிச்சு பார்த்துட்டு இருந்தான். அவன் வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துட்டு வேற இருப்பான். இங்கே இருக்கிறவங்க என் மேலே வச்சுருக்க விசுவாசத்தை நான் இழக்கும் போது தான் நான் உண்மையாகவே இந்த ஸ்கூல்லேருந்து விலகியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹாக்வர்ட்ஸில் ஹெல்ப் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்குன்றதையும் நீங்கள் உங்கள் மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு அவன் டம்பிள்டோர் சொன்ன வார்த்தையை அவன் வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துட்ருப்பானா. ஆனால் இதை வச்சு என்ன பிரயோஜனம்? அவங்க யார்கிட்ட போய் உதவி கேட்குறது? இங்கே இருக்கிற எல்லாருமே குழம்பி போய் தான் இருக்கிறாங்க, பயத்தோடு தான் இருக்கிறாங்க. இதில் நாம் யார்கிட்ட போய் உதவி கேட்க முடியும் அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்ருப்பான். அட்லீஸ்ட் ஹேக்ரிட் கொடுத்துட்டு போன ஹிண்ட்டாவது ஹாரிக்கு புரிகிற மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் ஜஸ்ட் ஸ்பைடர்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு மட்டும் தானே சொல்லியிருப்பார். ஸோ ஹாரி அவன் போகிற இடம்லாம் கேஸ்டில்குள்ளே ஸ்பைடரை தேடிட்டுருப்பான். பட் என்னன்னா கேஸ்டில்குள்ளே இருந்த எல்லா ஸ்பைடர்ஸும் சடனாக மாயமாக மறைஞ்சு போன மாதிரி இருந்தது. பிகாஸ் அவன் போகிற இடம் எல்லாம் பார்ப்பான், அங்கே எங்கேயுமே ஸ்பைடர்ஸ் இருக்காது. ராணும் இவனுக்கு ரொம்ப தயங்கி அந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பான். ஏன்னா ராணுக்கும் சுத்தமாக ஸ்பைடர்ஸ்னால் பிடிக்காதுல, அவனுக்கு பயம். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே எங்கேயுமே தனியாக போகக்கூடாது, எங்கேயுமே நடக்கக்கூடாதுன்னு பேன் போட்டுருவாங்களே இந்த அட்டாக்லாம் நடந்துட்டுருக்கனால. ஸோ எப்போயும் எங்கே போகணுன்னாலும் மித்த கிரிஃபண்டோர் ஹவுஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க கூட சேர்ந்து குரூப்பாக தான் போகிற மாதிரி தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொன்று ஒரு கிளாஸுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க டீச்சர்ஸே வந்து அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. இது வந்து அங்கே இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அவங்க கொஞ்சம் நல்லாவே நிம்மதியாக இருந்தாங்க. பட் ஹாரிக்கு இதனால் எதுவுமே அவனால் பண்ணவே முடியாத மாதிரி இருந்தது. பயமும் சந்தேகமும் தலை விரித்து கோர தாண்டவம் ஆடிட்டு இருந்த அந்த சுச்சுவேஷனை ஃபுல் அண்ட் ஃபுல் ரசித்த ஒரு ஜீவனும் அங்கே இருந்துச்சு. அது வேறு யாரும் இல்லை, மால்ஃபாய் தான். ஏதோ புதுசாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஸ்கூல் ஹெட் பாய் மாதிரி அவன் பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தான். மால்ஃபாய் எதுக்காக இவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்ற விஷயம் அன்றைக்கி நடந்த போர்ஷன் கிளாஸ்க்கு போன போது தான் ஹாரிக்கு தெரிஞ்சுது. அன்னைக்கு கிளாஸில் மால்ஃபாய்க்கு பின்னாடி தான் ஹாரி உட்காந்துருந்தான். ஆனால் மால்ஃபாய் எப்பவும் போல் கிராப்கிட்டையும் கோயல்கிட்டையும் ஷோ ஆஃப் பண்ணிகிட்டு இருப்பான்ல, ஓவராக சீன் போட்டு பேசிகிட்டு இருப்பான்ல, அதை வந்து ஹாரி பின்னாடி உட்காந்து கேட்டுட்ருப்பான். டம்பிள்டோரை தூக்கி எறிய போகிறது என்னோட அப்பாவாக தான் இருக்குன்னு நான் எப்போவுமே நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவனோட வாய்ஸ் வந்து நல்லா இப்போ எல்லாருக்கும் கேட்குற மாதிரி இருக்குன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் வேணும்னே அவன் இப்படி பேசிகிட்டு இருந்தான். இந்த ஸ்கூலில் இது வரைக்கும் இருந்த ஹெட் மாஸ்டர்லேயே டம்பிள்டோர் தான் ரொம்ப ரொம்ப மோசமான ஹெட் மாஸ்டர்னு எங்கள் அப்பா நினைக்கிறாங்கன்னு உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல. அட்லீஸ்ட் இப்போவாவது நமக்கு கொஞ்சம் புத்தி இருக்கிற ஹெட் மாஸ்டர் கிடைக்கலாம். சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸை மூட விரும்பாத ஒருத்தவராக இருந்தால் நல்லா இருக்கும். ப்ரொஃபஸர் மெகானகிள் சும்மா டெம்ப்ரரியாக தான் ஹெட் மிஸ்ட்ரஸாக இங்கே இருக்காங்க, அவங்களாம் ரொம்ப நாள்லாம் இந்த பதவியில் நீடிக்க மாட்டாங்க அப்படின்னு மால்ஃபாய் சொல்லிகிட்ருப்பானா. அப்போது ஸ்னேப் ஹாரியை கடந்து போவார். சார் அப்படின்னு மால்ஃபாய் சத்தமாக கூப்பிடுவான். சார் நீங்கள் ஏன் ஹெட் மாஸ்டர் ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு மால்ஃபாய் சத்தமாக கேட்பான். மால்ஃபாய் சிட் டவுன் அப்படின்னு ஸ்னேப் சொல்வார். ஆனால் அவரோட உதட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு புன்னகை வருமா, அது வந்து அவர்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் ஸ்கூல் கவர்னர்ஸ்னால் சும்மா தற்காலிகமாக தான் வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. என்னை கேட்டால் அவர் எப்போ வேணாலும் இங்கே வந்துடுவார் அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பார். ஸ்னேப் சொல்லுவார்.
மால்ஃபாய் எப்போவுமே ஒரு மாதிரி ஏளனமாக சிரிப்பான்ல, அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே, சார், ஆனால் நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்க விரும்புனீங்கன்னா என்னோடய அப்பாவோட ஆதரவு நிச்சயமாக உங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு மால்ஃபாய் சொல்லிகிட்டு இருப்பான். இங்கே இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான டீச்சர் நீங்கள் தான் நான் என் அப்பா கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவான். ஸ்னேப் வந்து ஒரு மாதிரி அந்த கர்வமாக சிரிப்பாங்களே அந்த மாதிரி சிரிச்சுட்டே அந்த கிளாஸை சுற்றி சுற்றி வந்துட்டுருப்பாரு. அப்போது மால்ஃபாய் அப்படி பேசினதுக்கு சீமஸ் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணிகிட்ருப்பான்னா கால்ட்ரனுக்குள்ளே அவனோட முகத்தை விட்டு வாமிட் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிகிட்ருப்பான். நல்ல வேளைக்கு ஸ்னேப் வந்து அவனை பார்த்துருக்க மாட்டார். இன்னும் ஏன் இந்த மட்பிளட்ஸ்லாம் அவங்களோட பெட்டியை கட்டிட்டு இந்த இடத்த காலி செய்யாமல் இருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு மால்ஃபாய் தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பான். அடுத்து ஒரு மட்பிளட் வந்து சாவ போகிறது உறுதி. அது ஹெர்மாயினியாமல் இல்லாமல் போனது தான் எனக்கு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மால்ஃபாய் சொல்லிகிட்டு இருப்பானா. பட் தேங்க் காட் அண்ட் அப்போ வந்து கரெக்டாக கிளாஸ் முடிஞ்ச பெல் வந்து அடிச்சிடும். ஏன்னா மால்ஃபாய் சொன்ன அந்த கடைசி வார்த்தையை கேட்டோன்னே ரான் வந்து எந்திரிச்சு நின்று வேகமாக அவனை போய் அடிக்க போகிறதுக்காக எந்திரிச்சிடுவான். அங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பெல் அடித்தோடனே அவங்களோட பேக்ஸ் அண்ட் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வேகமாக வெளியில் கிளம்பிட்டு இருப்பாங்களே, அதனால் யாரும் ரான் அப்படி செய்கிறத கவனிக்கவே இல்லை. நான் அவனை ஒரு வழி பண்ண போகிறேன் அப்படின்னு ரான் பயங்கரமாக கோவமாக கத்திட்டு இருப்பான். ஹாரியும் டீன் தாமஸும் அவனோட 2 கையையும் பிடிச்சி பின்னாடி இழுத்துட்டு இருப்பாங்க. எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, எனக்கு என்னோட மந்திரக்கோள் கூட வேணாம், நான் அவனை என் வெறும் கையினாலே கழுத்து நெரிச்சு கொல்ல போகிறேன் அப்படின்னு பயங்கரமாக ரான் கோவமாக கத்துவான். வேகமாக வெளியில் வரப்போகிறீங்களா இல்லையா, நான் அவங்க எல்லாரையும் ஹெர்பாலஜி கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஸ்னேப் கத்துவார். அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பேராக வரிசையாக வெளியில் கிளாஸை விட்டு வெளியில் போயிட்டுருப்பாங்களா. அந்த வரிசையோட கடைசியில் ஹாரி, ரான் அப்புறம் டீன் அவங்க 3 பேருமே வந்துட்டுருப்பாங்க. ரான் இன்னுமுமே பயங்கரமாக கோவமாக மால்ஃபாய் போய் அட்டாக் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருப்பான். ஸோ இவங்க 2 பேருமே அவன் கையை பிடிச்சிட்டு விடாமல் வெளியில் வந்துட்டுருப்பாங்க. ஸ்னேப் அந்த மொத்த கிளாஸையும் கேஸ்டலுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போனோடனே தான் ஹாரியும் டீனும் ரான் பிடிச்சிருந்த பிடியவே விடுவாங்க. அவங்க எல்லாரும் அங்கேருந்து வெஜிடபிள் பேச்சஸ் வழியாக க்ரீன் ஹவுஸ்க்கு போவாங்க. வெஜிடபிள் பேச்சஸ்னால் காய்கறி தோட்டம், அது வழியாக க்ரீன் ஹவுஸ்க்கு போவாங்க. ஹெர்பாலஜி கிளாஸ் ஃபுல்லாகவே களை இழந்து போயிருந்தது. பிகாஸ் அவங்க கிளாஸில் இருந்த 2 பேரை அவங்க இழந்திருந்தாங்க இல்லையா, ஹெர்மாயினியையும் ஜஸ்டினையும். அதனால் ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் கிளாஸில் இருக்க எல்லாருக்கும் அப்சீனியன் ஷ்ரிவல் ஃபிக்ஸ்னு ஒரு பிளான்ட் இருக்கும், அதை க்ளீன் பண்ணுற ஒர்க் கொடுத்துருப்பாங்க. ஹாரி வந்து அதில் நிறையா செடி வாடி வதங்கி போயிருக்குமா, அதில் நிறைய இதை எடுத்துகிட்டு போய் கம்போஸ்ட் ஷீப் இருக்கும்ல, லைக் கம்போஸ்ட் தொட்டி இருக்கும் இல்லையா, அதில் போய் போட போவானா. அப்போது எர்னி மேக்மில்லியன் இருக்கான்ல அந்த பையன், அவனும் அங்கே வந்து நிற்பான். ஸோ 2 பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துப்பாங்க. எர்னி நல்லா ஆழமாக மூச்சு இழுத்து விட்டு ஹாரி கிட்ட ரொம்ப ஃபார்மலாக பேச ஆரம்பிப்பான். ஹாரி, உன்னை சந்தேகப்பட்டதுக்கு என்னை நீ மன்னிச்சிடு, நீ கண்டிப்பாக ஹெர்மாயினியை அட்டாக் பண்ணியிருக்க மாட்ட, நான் உங்ககிட்ட சொன்ன எல்லாத்துக்கும் உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன், இப்போது நம்ம எல்லாரோட நிலைமையும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு எர்னி பையன் வந்து சொல்லி அவனோட கையை வந்து ஹாரிக்கிட்ட கொடுப்பான் கை குலுக்கிறதுக்காக. ஸோ ஹாரியும் எர்னியோட கையை குலுக்கிட்டு அவங்க 2 பேருமே நார்மல் ஆயிடுவாங்க. அப்புறம் ஹாரியும் ரானும் ஒரு இடத்துல நின்று அந்த செடியெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்களா, அவங்க கூட சேர்ந்து வேலை செய்ய எர்னியும் ஹேனாவும் அவங்க கூட வந்து நின்றுப்பாங்க. எர்னி நல்லா காஞ்சு போயிருந்த குட்டி குட்டி கிளையெல்லாம் பிச்செறிஞ்சிட்டு இருந்தானா. அப்போ பேசிகிட்டு இருப்பான். இந்த மால்ஃபாய் இது எல்லாத்த பற்றியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது, நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பான். அவன் தான் ஸ்லிதரினோட உண்மையான வாரிசாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எர்னி, நீ ரொம்ப மகா புத்திசாலி தான் அப்படின்னு ரான் சொல்லுவான். ஹாரி எர்னியை சீக்கிரமாக மன்னிச்சது போல் ரான் எர்னியை சீக்கிரமாக மன்னிக்காத மாதிரி தெரிஞ்சது. ஹாரி, இது மால்ஃபாயாக தான் இருக்குன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு எர்னி கேட்பான். இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அவன் ஃபேமாக நோன்னு சொன்னோன்னே எர்னியும் ஹேனாவும் ஹாரியை ஒரு மாதிரி இப்படியே பார்த்துட்டே இருக்குங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் கழித்து ஹாரி அங்கே இருந்த ஃப்ளோரில் ஒன்றை பார்ப்பான். அதை பார்த்தோன்னே அவன் கையில் வச்சுருந்த பெரிய சிசர்னால் ரானை குத்துவான். ஆவுச், நீ என்ன பண்ணுற அப்படின்னு ரான் கேட்பானா. டக்குன்னு ஹாரி அந்த ஃப்ளோரை கை நீட்டி காமிப்பான். பார்த்தா அங்கே பெரிய பெரிய ஸ்பைடர்ஸாக வேகமாக ஓடிட்டுருக்கும். ஊமை அப்படின்னு ரான் சொல்லிகிட்டு இருப்பானா. அவன் வந்து அவனுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கும் அந்த ஸ்பைடரை பார்த்தோன்னே. ஆனாலும் அவனுக்கு அந்த ஸ்பைடர்ஸ்னால் பயம் நமக்கு தெரியும்ல. ஆனால் நம்மளால் இப்போ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு போக முடியாது அப்படின்னு ரான் சொல்லுவான். ரானும் ஹாரியும் பேசிகிட்டு இருந்ததை எர்னியும் ஹேனாவும் ரொம்ப க்யூரியஸாக லிசன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹாரி வந்து அந்த ஸ்பைடர்ஸ் எல்லாம் வேகமாக ஓடிட்டுருக்கதை பார்ப்பான். அதுங்கெல்லாம் ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்டை நோக்கி போயிட்டுருக்குங்க அப்படின்னு ஹாரி ரான்கிட்ட சொல்லுவான்.
ரான் வந்து இன்னும் அதை பற்றி ஸ்பைடர்னாலே அவனுக்கு ரொம்ப பயம். இதில் ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்னாலும் அவனுக்கு ரொம்ப பயம். ஸோ அவன் ஒரு மாதிரி பயந்து போய் நின்றுட்டு இருந்தான். கிளாஸ் முடிஞ்சோடனே ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் இவங்க எல்லாரையுமே டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்களா. அப்போது ஹாரியும் ரானும் மித்தவங்க காதில் விழாத மாதிரி அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் பின்னாடி தள்ளி நடந்து வந்து இன்விசிபிலிட்டி க்ளோக்கை நம்ம திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி ரான் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஃபேங்கையும் நம்ம கூட கூட்டிகிட்டு போவோம். அது ஹேக்ரிட் கூட நிறைய டைம் ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு பழக்கமானனால அது நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ரான் அவனோட மந்திரக்கோலை எடுத்துகிட்டு ஏதோ சரி பண்ணிகிட்டே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவங்க எல்லாருமே அந்த ஹோல் கிளாஸே லாக்கட்டோட கிளாஸ்க்கு போவாங்களா. வழக்கமான இடத்துல ஹாரியும் ரானும் அந்த கிளாஸில் எப்போவுமே பின்னாடி தானே உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி வந்து உட்காந்துருப்பாங்க. ரான் அப்போது ஹாரி கிட்ட கேட்டுட்ருப்பான், அந்த காட்டுக்குள்ளே வேர்வுல்ஃப்ஸ்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். வேர்வுல்ஃப்ஸ்னால் ஓநாய் மனிதர்கள் அப்படின்னு ரான் ஹாரி கிட்ட கேட்டுட்ருப்பானா. பட் அவனோட கொஷினுக்கு ஹாரி ரிப்ளை பண்ணாமல் அந்த கொஷினவே அவாய்ட் பண்ணிடுவான். அங்கே இருக்கிற சென்டார்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்க, அதே மாதிரி தான் யூனிகார்ன்ஸும் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருப்பான். சென்டார்ஸ்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நம்ம ஃபர்ஸ்ட் புக்லேயே பார்த்துருப்போம், குதிரை மனிதர்கள். ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட போனதே இல்லை. நம்ம லாஸ்ட் போன புக்லேயே பார்த்துருக்கோம்ல, ஹாரி, ஹெர்மாயினி, நெவில், மேல்ஃபாய் இவங்களாம் ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிருப்பாங்க. பட் ரான் ஒரு தடவை கூட போனதில்லை. ஹாரி திரும்பவும் அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சுச்சுவேஷனே அமையாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தானா. பட் அவன் நினச்சதுக்கு மாறாக நடந்துருச்சு. இப்போது லாக்கட் அப்போது கரெக்டாக அந்த நேரத்துக்கு அவரோட துள்ளல் நடையோட கிளாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிட்டுருப்பார். கிளாஸில் இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவரை ஒரு மாதிரி எரிச்சலாக பார்த்துட்ருப்பாங்க. பிகாஸ் கேஸ்டலுக்குள்ளே இருந்த எல்லா டீச்சர்ஸும் ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக வாடி போன முகத்தோடு தானே இருந்தாங்க. பட் லாக்கட் மட்டும் ஒரு மாதிரி ஹாப்பியாக, பயங்கர ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டு கேஸ்டலுக்குள்ளே சுற்றி வந்துட்டு இருந்தார். உங்கள் எல்லாருக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு பயங்கரமாக அவர் கத்திகிட்ருப்பார். ஏன் ஏதோ துக்க வீட்டில் இருக்கிற மாதிரி இடிஞ்சு போய் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கத்திகிட்ருப்பாரா. அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஒருத்தர் ஒரு மாதிரி எரிச்சலாக பார்த்துப்பாங்க. பட் யாருமே வாயை ஓப்பன் பண்ணலை. ஏதோ அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ரொம்ப மந்தமான புத்தி இருக்கிறவங்க மாதிரி அவர் ஸ்லோவாக பேசுவார். உங்களுக்கு ஏன் இன்னும் எதுவுமே புரியவே இல்லை? அதுதான் குற்றவாளியை கல்பிரிட்டை பிடிச்சிட்டாங்க, இனி இங்கே எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு அவர் பேசிகிட்ருப்பாரா. இனி எந்த ஆபத்தும் இங்கே இல்லைன்னு யார் சொன்னா அப்படின்னு டீன் ரொம்ப சத்தமாக கேட்பான். மை டியர் யங் மேன், ஹேக்ரிட் தான் குற்றவாளின்னு 100% உறுதியாக இல்லாமல் இருந்துச்சுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் கண்டிப்பாக அவரை கூட்டிகிட்டு போயிருக்கவே மாட்டார் அப்படின்னு லாக்கட் சொல்வார். அவர் அப்போ சொல்லிகிட்டு இருந்த டோன் எப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ 1 எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை, 100% உறுதியாக தெரியாமல் இருந்திருந்தாலும் கண்டிப்பாக மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் அதை செஞ்சுருப்பாருன்னு ரான் டீனை விட சத்தமாக சொல்லுவான். ஹேக்ரிடோட கைது பற்றி உங்களை விட எனக்கு தான் அதிகமான இன்ஃபர்மேஷன் தெரியுன்றதை நான் ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கிறேன் மிஸ்டர் வீஸ்லி அப்படின்னு லாக்கட் ஒரு மாதிரி செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடான ஒரு டோனில் பேசுவார். பட் நான் அப்படி நினைக்கலையேன்ற மாதிரி ரான் பேச வருவான். ஏன்னா அவன் என்ன சொல்ல வருவானா, நாங்கள் அங்கே தானே இருந்தோன்ற மாதிரி அவன் சொல்ல வருவானா. பட் டக்குன்னு ஹாரி அவன் பெஞ்சுக்கு கீழே அவனோட காலை போட்டு இடிப்பான். அமைதியாரு, நம்ம அங்கே இருக்கலன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஹாரி சொல்லுவான். பட் லாக்கட்டோட அந்த எரிச்சலேற்ற சிரிப்பும் ஹேக்ரிட் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவர்னு நான் எப்போவுமே நினச்சிட்டு இருந்ததா அவர் சொன்ன ஜாடமாடையான வார்த்தைகளும் இந்த விவகாரம் ஒரு வழியாக ஃபுல்லாகவே முடிவுக்கு வந்துருச்சுன்றது மாதிரி அவர் அடாவடியாக நடந்து கொண்ட விதமும் ஹாரிக்கு லாக்கட் எழுதின அந்த கேடிங் வித் த கேர்ள்ஸ் புக் இருக்கு இல்லையா, அந்த லாக்கட்டோட ஸ்டூப்பிடான ஃபேஸ்லேயே தூக்கி எறியணும் மாதிரி இருந்தது. பிகாஸ் அவனுங்க அந்த புக்கை தான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பானுங்களா. ஸோ அவரோட முகத்துலேயே தூக்கி எறியணும் மாதிரி இருந்தது ஹாரிக்கு. பட் அவனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருந்த ரானுக்கு சின்னதாக ஒரு நோட்ஸ் எழுதுவான். அதில் என்ன எழுதியிருப்பானா, லெட்ஸ் டூ இட் டு நைட், இன்றைக்கே நம்ம அந்த வேலையை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவன் எழுதியிருப்பான். ரான் அதை படிச்சுட்டு மென்று விழுங்குவான். அவங்களுக்கு பக்கத்தில் தானே எப்போவுமே ஹெர்மாயினி வழக்கமாக உட்காந்துருக்கும். அந்த இடத்த அவன் திரும்பி பார்ப்பான். அதை பார்த்த உடனே ரானுக்குள்ளே ஒரு மாதிரி துணிச்சல் ஃபீலிங் வந்ததை அவன் உணர்வானா. அப்புறம் ஹாரியை திரும்பி பார்த்து ஓகேன்ற மாதிரி தலையசைப்பான்.
இப்போ எல்லாம் கிரிஃபண்டோர் காமன் ரூம் ரொம்ப கூட்டமாகவே இருந்துச்சு. பிகாஸ் அவங்க 6 o'clock மேலே வெளியில் எங்கேயும் போக முடியாதுன்ற ரீசனால் அவங்க எல்லாரும் எப்போவுமே காமன் ரூம்லேயே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்துகிட்ருக்க எல்லா சுச்சுவேஷனும் வச்சும் பேசுகிறதுக்கு நிறையா விஷயம் இருக்கும் இல்லையா, அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எங்கேயுமே போகாமல் காமன் ரூம்லேயே உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. ஹாரி டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக அவனோட டார்மிட்டரி ரூமுக்கு போய் அவனோட ட்ரங்க் பெட்டி ஓப்பன் பண்ணி இன்விசிபிலிட்டி க்ளோக்கை கீழே காமன் ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவான். ஒரு ஆம்சேர் மேலே போட்டுட்டு அதுக்கு மேலேயே அவன் உட்காந்துட்ருப்பானா. இவங்க எல்லோரும் காலியாகி காமன் ரூமில் எல்லோரும் காலியாகி போனதுக்கப்புறம் அதை போட்டுட்டு வெளியில் போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் என்ன ஆகும்னா எல்லோரும் பேசிகிட்டே போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். இதில் ஃப்ரெட்டும் ஜார்ஜும் எக்ஸ்ப்ளோடிங் ஸ்னாப் கேம் இருக்குல்ல, அதை விளையாடிட்டு இருப்பாங்களா. அதை விளையாடிட்டே ரானையும் ஹாரியையும் விளையாட்டு கூப்பிட்டுட்ருப்பாங்க. ஸோ 4 பேரும் சேர்ந்து விளையாடிட்டு இருப்பாங்க. ஜின்னி ஹெர்மாயினி எப்போவுமே உட்காந்துருக்க இடத்துல உட்காந்துட்டு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இவங்க விளையாடிட்டு இருந்ததை பார்த்துட்டு இருந்துச்சு. இந்த விளையாட்டை சீக்கிரமாக முடிக்கணுன்றதுக்காக ஹாரியும் ரானும் வேணும்னே தோத்துட்ருப்பாங்க. ஆனாலும் இப்படிலாம் செஞ்சுமே ஃப்ரெட்டும் ஜார்ஜும் ஜின்னியும் தூங்க போனபோது ஃபுல்லாக மிட் நைட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக மிட் நைட் ஆயிடுச்சு. தென் ஹாரியும் ரானும் அவங்களோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கை போட்டுட்டு அந்த காமன் ரூமில் இருந்து கிரிஃபண்டோர் டவர்லேருந்து போர்ட்ரேட் ஹோல் வழியாக வெளியில் வருவாங்க. இந்த தடவையும் வெளியில் அங்கே காரிடோர் ஃபுல்லாக டீச்சர்ஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்களா, ஃபுல்லாக அவங்க கண்காணிச்சிட்டு இருந்தாங்களா. அதனால அவங்களெல்லாம் தாண்டி மொத்தமாக வெளியில் வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் அவங்க ஒரு வழியாக அந்த பெரிய என்ட்ரன்ஸ் ஹாலில் இருந்த ஓக் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு சத்தமே இல்லாமல் கிரவுண்டுக்கு வந்துடுவாங்க. அவங்க 2 பேருமே நடந்து வந்து ஹாக்ரிடோட வீட்டுக்கு வந்துடுவாங்களா. அது பார்க்குறதுக்கே ரொம்ப சோகமாகவும் பரிதாபமாகவும் காட்சி அளிச்சிட்டு இருந்தது. ஹாரி அந்தோட கதவை ஓப்பன் பண்ணோடனே இவங்க 2 பேரையும் ஹாரி ரானையும் பார்த்த உடனே ஃபேங்குக்கு தலகால் புரியலை. அப்படி ஒரு ஹாப்பினஸ். அவங்க 2 பேரையும் பார்த்து பயங்கரமாக குலைச்சி அந்த பக்கமும் இந்த பக்கமும் துள்ளி துள்ளி ஓட ஆரம்பிச்சிடும். இது போடுற அட்டகாசத்துக்கு கேஸ்டருக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே முழிச்சிடுவாங்கன்னு பயந்துட்டு வேகமாக ஹாரி போய் அங்கே மேட்டில் பீஸ் இருக்கும்ல, அதுக்கு மேலே ஒரு ட்ரெக்கிள் ஃபட்ஜ் இருக்குமா, அதை எடுத்து கேக் மாதிரி இருக்கும், அதை எடுத்து ஃபேங்குக்கு ஊட்டி விடுவான். அதை சாப்பிட்ட உடனே ஃபேங்கோட வாயெல்லாம் அப்படியே ஒட்டிக்கும். ஏன்னா நம்ம ஹாக்ரிடோட கேக்கை பற்றி நமக்கே தெரியும் இல்லையா. இன்விசிபிலிட்டி க்ளோக்கை ஹாரி ஹாக்ரிடோட டேபிள் மேலேயே வச்சுருவான். பிகாஸ் ஃபாரஸ்ட்குள்ளே எப்படி இருந்தாலும் ரொம்ப டார்க் பிச்சாக தான் இருக்க போகுது, ரொம்ப இருட்டாக தான் இருக்க போகுது, தேவைப்படாதுன்னு அங்கவே வச்சுருவான். ஃபேங் வா நம்ம வாக்கிங் போயிட்டு வரலான்னு ஹாரி ஃபேங்கை கூப்பிடுவான். வேகமாக ஃபேங் ஹாரி பின்னாடி பயங்கரமாக ரொம்ப எக்ஸைட் ஆகி ஓடி வந்து அந்த ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்டோட அந்த எல்லை இருக்கும்ல, அதுக்கிட்ட போய் நின்று அந்த ஒரு மரத்து மேலே காலை தூக்கி வச்சுட்ருக்கோம். ஹாரி அவனோட மேஜிக்கல் வேண்ட் மந்திரக்கோலை வெளியில் எடுத்து லூமோஸ் அப்படின்னு சொல்லுவானா. மேஜிக்கல் வேண்டோட டிப்லேருந்து சின்னதாக வெளிச்சம் வந்துட்ருக்கோம். குட் திங்கிங் ஹாரி அப்படின்னு ரான் சொல்லுவான். நானும் என்னோடதில் இந்த மாதிரி வெளிச்சத்தை ஏற்ற வைக்கலாம், ஆனால் என் மந்திரக்கோள் எதையாவது பற்ற வச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ரான் கேட்பான். ஹாரி ரானோட தோலை இட்ஸ் ஓகேன்ற மாதிரி தட்டி கொடுத்துட்டே கீழே இருந்த அந்த புல்லெல்லாம் இருக்கும்ல, அதை கையை காமிப்பான். பார்த்தா தனியாக இருந்த 2 சிலந்தி பூச்சிங்க இருக்கும்ல, ஸ்பைடர்ஸ், அது வேகமாக இவனோட மந்திரக்கோள்லேருந்து வந்த வெளிச்சத்துக்கு வேகமாக அங்கேருந்த மரத்து வழியாக நடந்து போயிட்டு இருந்துச்சுங்க. ரான் எது நடந்தாலும் நடக்கட்டும்னு அவனோட மனசை நல்லா தேத்திக்கிட்ட மாதிரி ஓகே வா போகலாம், நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். ஃபேங் அங்கே இருந்த ட்ரீஸோட ரூட்ஸ் எல்லாம் மோப்பம் பிடிச்சிட்டே தலையெல்லாம் மோப்பம் பிடிச்சிட்டே இவங்க பின்னாடி ரொம்ப ஹாப்பியாக நடந்து வந்துட்டுருக்குமா. ஹாரியும் ரானும் அந்த காட்டுக்குள்ளே என்ட்ரி ஆவாங்க. அவங்க எதுவுமே பேசாமல் சுமார் ஒரு 20 மினிட்ஸ் அந்த ஸ்பைடர்ஸை ஃபாலோ பண்ணி உள்ளே நடந்து வந்திருப்பாங்களா. அவங்க அந்த மிதிச்சிட்டு இருப்பாங்களா அங்கே தலை, அப்புறம் வேறு, அப்புறம் ஒரு மாதிரி குட்டி குட்டி கிளையாக தானே ஃபாரஸ்ட்குள்ளே கிடக்கும். அவங்க அது மேலே நடந்து போகிற சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமுமே அந்த காட்டுக்குள்ளே கேட்கவே இல்லை. ஸோ நல்லா உன்னிப்பாக அவங்க காதை வச்சு கேட்டுட்டு வந்துட்டுருப்பாங்களா. அதுவும் இப்போ அவங்க உள்ளுக்குள்ளே போக போக மரம்லாம் ரொம்ப திக்காயிரும். ரொம்ப பெருசாக மரம் இருக்கும். மேலே வானமே தெரியாது. அந்த நட்சத்திரத்தோட மேலே இருக்கிற ஸ்டார்ஸோட வெளிச்சம் கூட தெரியாது. அவ்வளோ இருட்டாயிரும். ஹாரியோட வேண்டிலேருந்து வர குட்டி வெளிச்சம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும்.
அப்போது டக்குன்னு அவங்க ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்த ஸ்பைடர்ஸ் இடத்த மாற்றி வேறு ஒரு டைரெக்ஷனை பார்த்து போயிட்டுருக்குங்களா. ஹாரி அப்படியே ஸ்டாப் ஆகி அந்த ஸ்பைடர்ஸ் எந்த பக்கம் போயிட்டுருக்குன்றதை உத்து பார்த்துட்ருப்பான். ரொம்ப பிச் பிளாக்காக இருக்குமா, ஆனாலும் அவன் மந்திரக்கோள்லேருந்து வந்த அந்த குட்டியான வெளிச்சத்தை வச்சு பார்த்துட்ருப்பான். இது வரைக்கும் அவன் இவ்வளோ டீப்பாக இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்ததே கிடையாது. அவனுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஹாக்ரிட் வேற முன்னாடி சொல்லியிருப்பார், பாதையை மாற்றாமல் ஸ்ட்ரெயிட்டாக போ ஹாரி அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணது ஹாரிக்கு நல்லாவே இருக்குது. பட் இப்போது என்ன பண்ண முடியும், ஹாக்ரிட் இங்கே இல்லவே இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்கார், எங்கே இருக்காருன்னு கூட தெரில. ஸோ அவனுக்கு அந்த ஸ்பைடர்ஸை ஃபாலோ பண்ணுறத தவிர வேறு எந்த வழியும் தெரியல. அப்போது சடனாக ஹாரிக்கு பின்னாடி அவனோட கையை ஏதோ ஈரமாக தொட்ட மாதிரி இருந்தது. அவன் பயங்கரமாக ஷாக் ஆகி பின்னாடி திரும்பி பார்ப்பான். பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, ஃபேங்கோட மூக்கு தான் அவனோட கையை டச் பண்ணியிருக்கும். நீ என்ன நினைக்கிற ரான் அப்படின்னு ஹாரி ரான் கிட்ட கேட்பான். இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்னு ரான் சொல்லுவான். ஸோ அவங்க 2 பேரும் அந்த ஸ்பைடர்ஸ் போயிட்டு இருந்துச்சுல திசையை மாற்றி அதை ஃபாலோ பண்ணி போயிட்டுருப்பாங்க. இப்போ அவங்களால ரொம்ப சீக்கிரமாக போக முடியல, நடக்க முடியல. பிகாஸ் அவங்க போக போக அங்கே இருந்த ரூட்ஸ்லாம், வேருங்கள்லாம் ரொம்ப பெருசாக வெளியில் புடச்சிட்டு இருந்துச்சுங்க. மரம்லாம் நிறைய பெருசாக வளர்ந்துருந்துச்சா. ஸோ அவங்க ரொம்ப தடுமாறி தான் நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஹாரிக்கு பின்னாடி வந்துட்டு இருந்த ஃபேங்கோட நல்லா சூடான மூச்சு காற்றை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. நிறைய டைம் அவங்களால சுத்தமாக அந்த ரொம்ப ஒரு மாதிரி டார்க்காகவே இருந்ததா. ஸோ ஹாரி கீழே உட்காந்து அவனோட மந்திரக்கோலை வச்சு அந்த ஸ்பைடருங்க எங்கே போகுதுன்ற அந்த டைரெக்ஷனை பார்த்து அந்த மாதிரி போக வேண்டியதாக இருந்தது. இப்போ அட்லீஸ்ட் அவங்க ஒரு 1/2 அன் ஹவர் நடந்து வந்திருப்பாங்க. இப்போது அவங்க அந்த கிரவுண்டை பார்த்தா அது கீழே நோக்கி போகிற மாதிரி இருந்தது. ஆனாலும் எப்படி இருந்துச்சுன்னா, மரம்லாம் எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப பெருசாக திக்காக வளர்ந்துருந்தது. அப்போது சடனாக ஃபேங் எக்ஸ்ட்ரீமாக கத்தி குலைக்க ஆரம்பிச்சிரும். ரானும் ஹாரியும் பயங்கரமாக ஷாக் ஆகி அவங்களுக்கு உயிரே போகும். திரும்பி பார்ப்பாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. ரான் பயங்கரமாக கத்திட்டு அங்கே ரொம்ப டார்க்காக இருக்குமா, ரொம்ப இருட்டாக இருக்குமா, அதை திரும்பி பார்த்து ஹாரியோட எல்போ இருக்கும்ல கை, அதை டக்குன்னு பிடிச்சிப்பான். அங்கே ஏதோ நகர்ந்துட்டுருக்கு அப்படின்னு ஹாரி சொல்லுவான். நல்லா லிசன் பண்ணு, ஏதோ பெருசாக இருக்கிறது மாதிரி தெரியுது அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அவங்க 2 பேரும் அவங்களோட காதை நல்லா தீட்டிட்டு லிசன் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. அவங்களுக்கு கரெக்டாக ரைட் சைடு ஏதோ பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. அங்கே இருந்த மரக்கிளையெல்லாம் ஒடிச்சிட்டு தள்ளிட்டு அந்த மரங்களுக்கு ஊடாக வேகமாக வந்துட்டுருக்க மாதிரி இருந்தது. அவ்வளோதான், ரான் அலற ஆரம்பிச்சிடுவான். ஓ நோ ஓனோன்னு பயங்கரமாக கத்துவான். வாயை மூடு அப்படின்னு ஹாரி ரானை பார்த்து கத்துவான். அதுக்கு உன்னோட சவுண்டு கேட்டுரும் அப்படின்னு கத்துவான். என்னது, நான் கத்துறது கேட்குமா அப்படின்னு ரான் ஒரு மாதிரி அன்நேச்சுரலான ஹை வாய்ஸில் கத்துவான். இந்த ஃபேன் கத்துறது மட்டும் அது காது கேட்டிருக்காதா இந்நேரம் அப்படின்னு கத்துவான். அவங்களுக்கு ரொம்ப அப்படியே கொலையே நடுங்கி போயிடுமா. பயத்தில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டுருப்பாங்க. அங்கே அந்த புதருக்குள்ளேருந்து ஏதோ உருண்டோடி வந்துட்டு இருந்த மாதிரி ஒரு வினோதமான சத்தம் கேட்குமா. அப்புறம் கம்ப்ளீட்டாக அது சைலண்ட் ஆயிரும். அது என்ன செஞ்சிட்ருக்குன்னு நீ நினைக்கிற அப்படின்னு ஹாரி ரான் கிட்ட கேட்பான். மேபி நம்மளை பாஞ்சு தாக்குறதுக்காக அதை தயார்படுத்திகிட்டு இருக்கு போல் அப்படின்னு ரான் சொல்லுவானா. அவங்க அசையாமல் அப்படியே பயந்து போய் நடுங்கிக்கிட்டே அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒருவேளை அது போயிருக்குமோ அப்படின்னு ஹாரி அப்படியே அமைதியாக கேட்பான். தெரியலையே அப்படின்னு ரான் சொல்லுவான். அப்புறம் அவங்களோட ரைட் சைடில் டக்குன்னு ரொம்ப பயங்கரமாக பிரகாசமாக ஒரு வெளிச்சம் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ ரொம்ப டார்க் பிச்சால் இருக்கும், எதுவுமே கணக்கு தெரியாது, எக்ஸ்ட்ரீமாக டார்க்காக இருந்ததா. அப்போ டக்குன்னு வெளிச்சம் வந்தோடனே இவங்க 2 பேத்துக்கும் கண்ணு கூசிடுமா. டக்குன்னு அவங்க கையை வச்சு அவங்க கண்ணை மறைச்சிப்பாங்க. ஃபேங் எக்ஸ்ட்ரீமாக குறைச்சிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓட ட்ரை பண்ணிச்சா. பட் அங்கேருந்து இந்த முள்போதர் இருக்கும்ல, அதில் ஒன்றில் மாட்டிக்கிட்டு அது இன்னமும் ரொம்ப பயங்கரமாக குறைக்க ஆரம்பிச்சிடும். ஹாரி அப்படின்னு ரான் கத்துவான். பட் அவனோட வாய்ஸில் இப்போ ஒரு நிம்மதியான ஒரு டோன் வெளிப்பட்டுச்சு. ஹாரி, அது நம்மளோட கார் அப்படின்னு ரான் சொல்லுவான். என்னது அப்படின்னு ஹாரி கேட்பான். கமான் வா போகலாம் அப்படின்னு ரான் சொல்லுவானா. ஹாரி கீழே விழுந்து எந்திரிச்சு தடுமாடி ரானை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த வெளிச்சம் வந்துச்சு இல்லையா, அந்த டைரெக்ஷனை நோக்கி 2 பேரும் நடந்து போவாங்க. அங்கே பார்த்தா ஒரு இடத்துல சுத்தமாக அந்த இடத்துல மரம் இல்லை. பட் அந்த இடத்த சுற்றி நிறைய ரொம்ப அடர்த்தியான மரமாக இருந்துச்சு. அந்த இடத்துல வீஸ்லி அங்கிளோட கார் நின்றுட்டு இருந்துச்சு.
ரான் அதை பார்த்தோன்னே திறந்த வாய் மூடாமல் அதை நோக்கி நடந்து போவானா. ஏதோ ஒருத்தவங்களோட செல்ல வளர்ப்பு நாய் அவங்களோட எஜமானரை பார்த்த உடனே எப்படி எக்ஸைட் ஆகி ரொம்ப ஹாப்பியாக க்ரீட் பண்ணுமோ அதே மாதிரியே அந்த காரும் அவனை நோக்கி இவனும் நடந்து போவானா. அந்த காரும் அவனை நோக்கி அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவாக நகர்ந்து வரும். ரான் அந்த காரை சுற்றி சுற்றி நடந்துகிட்டே இது எவ்வளோ காலம் இங்கே தான் இருந்திருக்கு பாரு ஹரி அப்படின்னு ஒரு மாதிரி ஜாலியாக சொல்லுவான். பட் இதை பாரு, இந்த காடு இதை எவ்வளோ தூரம் சேதப்படுத்தியிருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த காரோட உடம்பு ஃபுல்லாக நிறைய கீறலாக இருந்தது. அது பார்க்குறதுக்கு நல்லா சகதியில் குளிச்செந்திரிச்சு வந்த மாதிரி இருந்தது. அந்த கார் அந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த காட்டுக்குள்ளேயே அதுவாகவே போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கும் போல். ஃபேங் அந்த கார் பக்கத்தில் வரவே இல்லை. அது ஹாரி பக்கத்துலேயே நின்றுக்குச்சு. அது பயத்தில் நடுங்கிட்டு இருந்ததை ஹாரினால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஹாரி அவனோட மந்திரக்கோலை எடுத்து திரும்ப அவனோட ரோப்ஸ்குள்ளேயே வச்சுப்பான். நம்ம என்னென்னா இது நம்மளை அட்டாக் பண்ண வருதுன்னு நினச்சி பயந்தே போயிட்டோம் அப்படின்னு ரான் சொல்லி அந்த கார் மேலே சாஞ்சு அந்த காரை தட்டி கொடுத்துட்ருப்பான். இது எங்கே போயிருக்குமோ நினச்சி நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பானா. அப்போது ஹாரி அந்த கார்லேருந்து வந்த ஹெட்லைட் வெளிச்சத்தை வச்சு அந்த ஃப்ளோரில் அந்த தரையில் ஃபுல்லாக ஸ்பைடர்ஸாக இருக்கான்னு பார்த்துட்ருப்பானா. அங்கேருந்த ஸ்பைடர்ஸுங்க எல்லாம் நாலாப்புறமும் செதறி ஓடிட்டுருக்குங்க. நாம் ஸ்பைடர்ஸோட பாதையை தவற விட்டுட்டோம் ரான், வா நம்ம போய் அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். பட் ரான் அதுக்கு ஆன்சரே பண்ணல. அவன் அசையவும் இல்லை. அவனோட கண்ணு ஃபுல்லாக ஹாரிக்கு பின்னாடி அந்த அந்த காட்டில் இருந்த அந்த தரையிலேருந்து ஒரு 10 ஃபீட் உயரத்தில் பார்த்துட்டு இருந்தான். அவன் முகம் பார்க்குறதுக்கு ரொம்ப பீதியில் உறைஞ்சி போயிருந்த மாதிரி இருந்தது. ஹாரி திரும்பி கூட பார்க்க அவகாசம் கிடைக்கல. கிளக் அப்படின்னு ஒரு பெரிய சத்தம் ஒன்று கேட்கும். அப்போது சடனாக நீளமாகவும் ஏதோ ரொம்ப முடியாகவும் இருந்த ஏதோ ஒன்று அவனை பிடிச்சி தூக்குச்சு. அவன் தலை குப்புற தொங்கிட்டு இருந்தான். கொலை நடுங்கி கொண்டும் போராடிட்டு இருந்த ஹாரி மேலும் சில கிளிக் சத்தங்களை கேட்டான். பார்த்தா ரானோட காலையும் நிலத்தை விட்டு மேலே எலும்புனதை அவன் பார்ப்பான். ஃபேங் குறைச்சிட்டும் ஊழையிட்டுட்டும் இருந்துச்சா. அடுத்த கணம் ஒரு மாதிரி ரொம்ப டார்க்காக இருந்த மரங்களுக்கு ஊடாக அவனை தூக்கிட்டு போகிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணான். தலைகீழாக தொங்கிட்டு இருந்த ஹாரி எது அவனை தூக்கிட்டு போயிட்டுருக்குன்னு பார்த்தானா. முடியினால் மூடப்பட்டிருந்த 6 நீளமான கால்கள்னால அது நடந்துட்டு இருந்ததை ஹாரி பார்ப்பான். முன்னாடி இருந்த 2 கால்களை வச்சு தான் அவனை நல்லா இறுக்கமாக பிடிச்சிருந்தது. அதுக்கு நேர் மேலேயே பலன்னு ஒரு ஜோடி கொடுக்குங்களும் இருந்துச்சு. அந்த ஜந்துவுக்கு பின்னாடி இன்னொன்று நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அதுதான் ரானை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கணும்னு ஹாரி நினப்பான். ஃபேங் 3ஆவதாக இருந்த ஒரு ஜந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்குன்றது ஹாரிக்கு தெரியும். பிகாஸ் அது பயங்கரமாக குறைச்சிட்ருக்கோம். ஹாரியே விருப்பப்பட்டிருந்தாலும் கூட அவனால் கத்திருக்கவே முடியாது. பிகாஸ் அவனோட குரல் அவனோட வாய்ஸை அந்த கார்லேயே விட்டுட்டு வந்தது மாதிரி இருந்தது. அவன் அவ்வளோ பயத்தில் நடுங்கி போய் அந்த மாதிரி தொங்கிட்டு வந்துட்டு இருந்தான். தான் அந்த விலங்கோட பிடியில் எவ்வளோ நேரம் இருந்தோன்றது ஹாரிக்கு தெரியல. பட் கீழே லீவ்ஸ்னால் மூடப்பட்டிருந்த தரையில் மொச்சிட்டு இருந்த சிலந்தி பூச்சிங்களை ஸ்பைடர்ஸை எளிதாக பார்க்குற அளவுக்கு இருட்டு இருக்கு இல்லையா, டார்க்னஸ், அது திடீர்னு விலகி போயிருந்ததை ஹாரி பார்த்தான். அவனோட தலையை ஒரு பக்கமாக வளைச்சி பார்த்தபோது அங்கே இருந்த மரங்கள்லாம் இருக்குல்ல, ட்ரீஸ்லாம், அதெல்லாம் இல்லாத மாதிரி ஒரு பெரிய குழி இருக்கும் இல்லையா, அதோட விளிம்பில் அவங்க நின்றுட்டுருக்கதை அவன் பார்த்தான். மரங்களே இல்லாதனால அங்கே மேலே இருந்த ஸ்டார்ஸோட வெளிச்சம் இருக்குல்ல, அது பிரகாசமாக ஒளி வீசிட்டு இருந்ததா. அங்கே அவனோட லைஃப்லே இது வரைக்கும் பார்க்காத ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு காட்சியை பார்த்தான். ஃபுல்லாக ஸ்பைடர்ஸ். ஏதோ அங்கே இருக்கிற மரத்தில் இருக்கிற லீவ்ஸில் ஊர்ந்து போயிட்டு இருந்த சின்ன சின்ன ஸ்பைடர்ஸ் இல்லை, அதுக்கு மாறாக ஒரு பெரிய வண்டியவே இழுத்துட்டு போகும் இல்லையா, குதிரைங்க, அந்த அளவுக்கு பெருசாக இருந்துச்சு. நல்லா 8 கண் 8 கால் அந்த மாதிரி வச்சு உடம்பு ஃபுல்லாக முடியாக இருந்தது. பார்க்குறதுக்கு இந்த கருப்பு நிறத்தில் இருக்க ராட்சச சிலந்தி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சரிவான பகுதி வழியாக அந்த குழியோட நடுவில் இருந்த ஒரு பெரிய வெள்ளை கலர் சிலந்தி வலை இருக்கும் இல்லையா, ஸ்பைடர் வெப், அதுக்கு இவனுங்களை தூக்கிட்டு போயிட்டு இருந்துச்சுங்க. அதை சுற்றி இருந்த நிறைய ஸ்பைடர்ஸுங்களாம் இவனுங்க 3 பேரையும் பார்த்தோன்னே, ரான், ஹாரி அப்புறம் ஃபேங்கெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக அதோட கொடுக்குங்களை கடன்னு ஆட்டிகிட்டே இவனுங்க 3 பேரையும் தூக்கிட்டு வந்துட்டு இருந்த இந்த 3 ஸ்பைடர்ஸை பார்த்து நெருங்கி வந்துட்டு இருந்துச்சுங்க. ஹாரியை தூக்கிட்டு போயிட்டு இருந்த அந்த சிலந்தி அவனை விடுவிச்சிருமா. அவன் தொப்புன்னு
காலை நல்லா பரப்பிட்டு வந்து ஃப்ளோரில் விழுவான். அதே மாதிரி ஃபேங்கும் வந்து விழுகும், ரானும் வந்து விழுவான். ஃபேங் குறைக்கிறத ஸ்டாப் பண்ணிடும். பட் அது அப்படியே தரையோட தரையாக ரொம்ப பம்மிட்டு பயந்துட்டு படுத்து கிடக்குமா. ரானோட முகத்தெல்லாம் பார்த்தா அப்படியே ரொம்ப எக்ஸ்ட்ரீமான பயத்தில் அப்படியே சைலண்ட்டாக அவன் அலறுவான்ல, அந்த மாதிரி உறைஞ்சி போயிருந்தது. அவனோட கண்ணுலாம் வெளியிலேயே அப்படியே வந்துடும். அந்த அளவுக்கு அவன் கண்ணெல்லாம் பெருசாக வச்சுட்டு முழிச்சிட்டு பயத்தில் உட்காந்துருப்பான். ஹாரியை தூக்கிட்டு வந்த சிலந்தி ஏதோ பேசிகிட்டு இருந்ததை ஹாரினால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. பட் அது பேசிகிட்டு இருந்தபோது அதோட கொடுக்குங்களை வச்சு ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதை ஆட்டிக்கிட்டே பேசுனனால ஹாரினால் அது சுத்தமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அரகாக் அரகாக் அப்படின்னு அது கால் பண்ணுச்சு. சென்டரில் இருந்த ஒயிட் கலர் ஸ்பைடர் வெப்லேருந்து ஒரு குட்டி யானையோட சைஸுக்கு ஒரு ஸ்பைடர் வந்து ஒரு குட்டி யானை சைஸுக்கு இருந்தால் அது நம்ம பார்க்கும்போது எவ்வளோ பயமாக இருக்கும். அந்த மாதிரி ஒன்று அதுக்குள்ளேருந்து வெளியில் வந்துச்சு. அதோட கருப்பு நிற பாடியிலையும் ஃபுல்லாக கால்லையும் நிறைய கிரே கலர் கலரும் கலந்துருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அவலட்சணமாக இருந்த அதோட தலையில் இருந்த 8 கண்ணுமே மில்கி ஒயிட் கலரில் இருந்தது. விச் மீன்ஸ் அதுக்கு கண்ணு தெரியாது, பார்வையற்றதாக இருந்தது. அரகாக் அதோட கொடுக்க ஆட்டிக்கிட்டே, இந்த பின்சர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை கடகடன்னு ஆட்டிக்கிட்டே வெளியில் வந்து என்னது இது அப்படின்னு கேட்கும். ஹாரியை தூக்கிட்டு வந்த சிலந்தி அரகாகை பார்த்து மனுஷங்க அப்படின்னு சொல்லும். இது ஹாக்ரிடா அப்படின்னு அரகாக் கேட்கும். அது இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வரும். அதோட 8 கண்ணும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் அது பாட்டுக்கு ஒரு மாதிரி வெறுமையாக வேண்டர் ஆகிட்டுருக்கும். ரானை தூக்கிட்டு வந்த சிலந்தி அரகாக்கிட்ட இல்லை அந்நியர்கள், அதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அந்த மாதிரி சொல்லும். அப்போ கொன்றுங்க அப்படின்னு அரகாக் எரிச்சலோடு சொல்லும். நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுமா. அந்த குழியில் இருந்த மித்த எல்லா ஸ்பைடர்ஸும் அதுங்களோட கொடுக்குகளை நல்லா கடன்னு அரகாக் அப்படி சொன்னோடனே அடிக்குங்க. அரகாக் அப்படியே ஸ்டாப் ஆகும். ஹாக்ரிட் இதுக்கு முன்னாடி நம்மளோட குழிக்கு எந்த மனுஷங்களையும் ஒரு தடவை கூட அனுப்புனதே இல்லையே அப்படின்னு மெதுவாக சொல்லும். ஹாரி வேகமாக மூச்சு இழுத்துக்கிட்டு ஹாக்ரிட் பிரச்சனையில் மாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லுவான். அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவான். பிரச்சனை இல்லையா அப்படின்னு அந்த வயதான சிலந்தி இருக்குல்ல அரகாக் அப்படி கேட்கும். அதோட கொடுக்குங்களில் இருந்து வந்த ஆட்டல் சத்தத்துக்கு இடையில் அதுக்கிட்டேருந்து கொஞ்சம் அக்கறை வெளிப்பட்டது மாதிரி ஹாரிக்கு தோணுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஹாக்ரிட் எதையோ ஏவி விட்டதா ஸ்கூல் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க. அதனால ஹாக்ரிட் அவங்க அஸ்கபானுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அரகாக் இருக்குல்ல, அது அதோட கொடுக்க ரொம்ப கோவமாக கடன்னு ஆட்ட ஆரம்பிச்சிடும். அங்கேருந்த மித்த ஸ்பைடர்ஸுங்களும் அதே மாதிரி பயங்கரமாக சத்தத்தை எழுப்ப ஆரம்பிச்சிருங்களா. அந்த குழியில் இப்போ அவங்க அந்த ஒரு குழிக்குள்ளே தானே இருக்காங்க, அந்த குழி ஃபுல்லாக அந்த சத்தம் பயங்கரமாக எக்கோ அடிக்கும். அது ஏதோ ஒரு கரகோஷம் போல் ஒழிச்சிட்டு இருந்தது. ஆனால் அந்த கரகோஷம் ஹாரிக்கு ரொம்ப பயத்தில் குளிப்பாட்டிகிட்டு இருந்தது. அது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்ததுன்னு அரகாக் ரொம்ப வேதனையோடு சொல்லும். பல ஆண்டுக்கு முன்னாடி நடந்த விஷயம் அது. ஆனால் எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்குது. அதனால தான் அவங்க ஹாக்ரிடை ஸ்கூல்லேருந்து துரத்துனாங்க. ரகசியங்கள் அடங்கிய பாதாள அறையில் இருந்தது நானுன்னு அவங்க நினச்சாங்க. ஹாக்ரிட் அந்த பாதாள அறையை ஓப்பன் பண்ணி என்னை விடுவிச்சதா அவங்க நினச்சாங்க. அப்படின்னா நீ அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் அறையில் இருந்து வெளியில் வரலையா அப்படின்னு ஹாரி கேட்பான். அவனோட நெத்தியில் அப்படியே ஒரு மாதிரி ஸ்வெட்டாக அப்படியே கொட்டிகிட்ருக்கும். நானா அப்படின்னு அரகாக் அதோட கொடுக்குங்களை கோவமாக தட்டிக்கிட்டே கேட்கும். நான் இந்த கோட்டையில் பிறக்கவே இல்லை. நான் ரொம்ப தூரத்தில் இருக்க தேசத்துலேருந்து வந்திருக்கேன். நான் ஒரு முட்டையாக இருக்கும்போது ஒரு ட்ராவலர் என்னை ஹாக்ரிட் கிட்ட கொடுத்தாரு. ஹாக்ரிட் அப்போது ஒரு சின்ன பையன்தான். ஆனாலும் அவர் என் மேலே ரொம்ப அக்கறை காட்டினார். கோட்டைக்குள்ளே இருந்த ஒரு அலமாரியில் தான் அவர் என்னை ஒளிச்சு வச்சுருந்தாரு. எப்போவும் எனக்கு டேபிள் மேலே இருக்க இந்த மர ஸ்க்ராப்ஸ்லாம் இருக்கும்ல, மரத்துண்டுகளாக இருக்கும்ல, அதை தான் சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்ருப்பாரு. ஹாக்ரிட் எனக்கு ஒரு நல்ல நண்பர், ஒரு நல்ல மனிதர். நான் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு இறந்து போன அந்த மாணவியை கொன்னது நான் தான்னு குற்றம் சாட்டப்பட்ட போது என்னை அவர் பாதுகாத்தார். அதிலிருந்து நான் இந்த காட்டில் தான் வசிச்சுட்டு வரேன். ஹாக்ரிட் தொடர்ந்து என்னை பார்க்க இங்கே வந்துட்டுருப்பாரு. அவர் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ஒய்ஃபையும் கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. இப்போது என்னோடய ஃபேமிலி எவ்வளோ பெருசாக பெருகி போயிருக்கிறத நீயே பார்த்தேல. எல்லாமே ஹாக்ரிட்டோட நல்ல குணத்தினால தான் அப்படின்னு அரகாக் சொல்வார். ஹாரி ஏதோ அவன்கிட்ட மிச்சம் மீதி இருந்த எல்லா துணிச்சலையும் ஒன்று திரட்டி, அப்படின்னா நீ இது வரைக்கும் யாரையுமே அட்டாக் பண்ணதே இல்லையா அப்படின்னு கேட்பான். ஒருபோதும் இல்லை அப்படின்னு அந்த வயசான சிலந்தி சொல்லும்.
பட் அது என்னோட இன்ஸ்டிங்க்டாக இருக்கலாம், விச் மீன்ஸ் என்னோட உள்ளுணர்வில் இருக்கலாம். ஆனால் ஹேக்ரிட் மேலே நான் வச்சுருக்க மரியாதை காரணமாக நான் மனுஷங்களுக்கு ஒருபோதும் தீங்கு விளைவிச்சதே கிடையாது. கொல்லப்பட்ட அந்த மாணவியோட உடல் ஒரு பாத்ரூமில் இருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. நான் வளர்ந்து வந்த அந்த அலமாரியை தவிர கோட்டைக்குள்ளே வேறு எந்த பகுதிக்கும் நான் போனதே கிடையாது. எனக்கு தெரியவும் தெரியாது. எங்களை போல பூச்சிங்களுக்கெலாம் இருட்டும் அமைதியும் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அரகாக் சொல்லும். உனக்கு அந்த ஸ்டூடெண்ட்டை உண்மையாகவே கொன்னது யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஹாரி கேட்பான். அது எதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அது இப்போது திரும்பவும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் தாக்கிட்டுருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு அரகாக் சொல்லிகிட்டு இருக்குமா, சுற்றி இருந்த ஸ்பைடர்ஸ்லாம் பயங்கரமாக அதுங்களோட ஆட்டிக்கிட்டே பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்குங்க. கோட்டைக்குள்ளே வசிக்கிற அந்த ராட்சச விலங்கு அப்படின்னு அரகாக் பேச ஆரம்பிக்கும். ஒரு ஏன்ஷியண்ட்டான கிரியேச்சர். சிலந்திகளாக இருக்கிற நாங்கள் எல்லாத்தையும் விட அதுக்கு தான் ரொம்பவே பயப்படுறோம். அந்த பீஸ்ட் ஹாக்வர்ட்ஸ்குள்ளே அலைஞ்சிட்ருக்கிறத ஃபீல் பண்ணனா என்னை போக விட சொல்லி ஹேக்ரிட் கிட்ட கெஞ்சினது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படின்னு அரகாக் சொல்லும். அது என்னது அப்படின்னு ஹாரி ரொம்ப அவசரமாக கேட்பான். மேலும் கொடுக்குங்களோட சத்தமும் நிறைய கால்கள் நகர்ற சத்தமும் கேட்கும். அங்கே இருக்கிற சிலந்திங்கெல்லாம் மித்த ஸ்பைடர்ஸுங்கெல்லாம் ஹாரி பக்கத்தில் இன்னும் நெருங்கி வந்துட்டு இருந்தது மாதிரி இருந்தது. நாங்கள் அதை பற்றி பேசுகிறதில்ல அப்படின்னு அரகாக் கோவமாக சொல்லும். நாங்கள் அதனோட பேரை கூட சொல்கிறது கிடையாது. ஹேக்ரிட் பல தடவை என்கிட்ட கேட்டபோது கூட நான் அந்த பயங்கரமான மான்ஸ்டரோட பேரை ஒரு தடவை கூட அவர்கிட்ட சொன்னதில்லை அப்படின்னு அரகாக் சொல்லும். ஹாரி அதை பற்றி திரும்பவும் ப்ரெஸ் பண்ணி கேட்க விரும்பலை. அதுலேயும் நாலா பக்கத்துலேருந்தும் நிறைய ஸ்பைடர்ஸாக அவனை சூழ்ந்துட்டு இருந்துச்சா. அரகாக் அதுக்கு மேலே பேச விரும்பலைன்றது நல்லாவே தெரிஞ்சுது. அது மெதுவாக அதோட ஸ்பைடர் வெப் இருக்கும் இல்லையா, அதுக்கு திரும்பி போயிட்டு இருந்துச்சா. அங்கே இருந்த ஸ்பைடர்ஸுங்க எல்லாம் ஹாரிக்கும் ரானுக்கும் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக நடந்து வந்துட்டு இருந்துச்சுங்க. ஓகே, அப்படின்னா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. எங்கே கிளம்ப போகிறீங்க அப்படின்னு அரகாக் கேட்கும். நான் அப்படி நினைக்கலையே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். என்னோட பசங்களும் என்னோட பொண்ணுங்களும் என்னோட உத்தரவுனால தான் ஹேக்ரிடுக்கு எந்த தீங்கும் விளைவிக்கிறது கிடையாது. ஆனால் புதுசாக இப்படி இறைச்சி, அதாவது ஃப்ரெஷ்ஷாக மீட்டு வந்து தானாக வழியை வந்து மாட்டுச்சுன்னா அவங்கள என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது. குட் பை ஹேக்ரிட்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு அரகாக் சொல்லும். ஹாரி அவனோட மந்திரக்கோலை எடுக்க ட்ரை பண்ணுவான். ஆனால் அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காது அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். பேசாமல் இங்கே இருக்கிற ஸ்பைடர்ஸுங்க கிட்டலாம் ஒரு மாதிரி வீரமாக போராடி செத்துருவோம் அப்படின்னு அவன் ட்ரை பண்ணி எந்திரிச்சு நிற்பானா. அப்போது அங்கேருந்து பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்கும். அதை தொடர்ந்து ஒரு மிக பெருசாக ஒரு மாதிரி வெளிச்சமும் வரும். என்னன்னு பார்த்தா வீஸ்லி அங்கிளோட கார் வேகமாக இவங்க இருந்த அந்த குழிக்குள்ளே பயங்கர ஸ்பீடாக வந்துட்டுருக்கும். எக்ஸ்ட்ரீமாக அதோட ஹாரன் சவுண்டு கேட்கும். ஹெட்லைட்லேருந்து வெளிச்சம் பயங்கரமாக வந்துட்டுருக்கும். அங்கேருந்து ஸ்பைடர்ஸ் மேலெலாம் ஏற்றிட்டு அதுங்களை தள்ளி விட்டுட்டு வந்துட்டுருக்குமா. வானத்தில் அந்த ஸ்பைடர்ஸுங்களோட கால்கள்லாம் நிறையா பறந்துட்டுருக்குங்க. அது வேகமாக வந்து ஹாரி முன்னாடியும் ரான் முன்னாடியும் வந்து நிற்கும். அது பயங்கர சத்தத்தோடு வந்து நிற்குமா. டக்குன்னு அதோட டோர் ஓப்பன் ஆகும். ஹாரி ரான்கிட்ட ஃபேங் எடுத்து காருக்குள்ளே போட்டுட்டு நீயும் ஏறு அப்படின்னு கத்திட்டு வேகமாக அவன் காருக்குள்ளே ஏறுவானா. ரான் ஃபேங்கோட வயிற்று பிடிச்சி பின்னாடி சீட்டில் தூக்கி போட்டுட்டு அவனும் காருக்குள்ளே ஏறி உட்காந்துப்பான். காரோட எல்லா டோரும் க்ளோஸ் ஆகிடும். ரான் ஆக்ஸலரேட்டரை தொடக்கூட இல்லை. பட் அந்த காருக்கு ரான்லாம் தேவையே படலை. அதோட இன்ஜின் சத்தம் பயங்கரமாக உருமிச்சா அந்த கார் பயங்கர ஸ்பீடாக மிச்சம் இருந்த எல்லா ஸ்பைடர்ஸ் மேலேயும் ஏற்றிட்டு வேகமாக அந்த குழிக்குள்ளேருந்து பாஞ்சிட்டு வெளியில் வந்து அந்த காட்டுக்குள்ளே ஸ்பீடாக ஓடிட்டுருக்கோம். ஏதோ அதுக்கு ஆல்ரெடி எல்லா வழியும் தெரிஞ்சது மாதிரி. ஏன்னா அது அந்த காட்டுக்குள்ளேயே தானே இவ்வளோ நாளாக சுற்றிட்டு இருந்திருக்கு. அதனால கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் ஒரு மாதிரி பெருசாக இருக்கிற பாதையில் வேகமாக ஓட்டிட்டு வெளியில் வந்துட்டுருக்கோம். ஹாரி அப்படியே ஷாக் ஆகி ரானை திரும்பி பார்ப்பான். ரானும் அப்படியே அப்போதான் இருந்தான்ல அந்த வெளியில் அவன் கத்துற சத்தம் கேட்காது, ஆனால் உள்ளுக்குள்ளே அவன் அலறிட்டு இருப்பான்ல, அதே மாதிரி தான் அவன் ஃப்ரீஸ் ஆகி உக்காந்துட்டு இருந்தான். நீ எப்படி இருக்க ரான் அப்படின்னு ஹாரி ரான் கிட்ட கேட்பான். ரான் அவனுக்கு முன்னாடி இருந்ததை அப்படியே வெறிச்சுப்படியே பார்த்துட்டு இருந்தானா. அவனால் பேசக்கூட முடியல. அவங்க அந்த காட்டுக்கு நடுவில் பயங்கரமாக ஸ்பீடாக வந்துட்டு இருந்தாங்க. பின்னாடி சீட்டில் இருந்த ஃபேங் பயங்கரமாக சத்தமாக குறைச்சிட்டு இருந்ததா ஒரு பெரிய ஓக் மரத்தை தாண்டி அந்த கார்
போனபோது சைட் மிரர்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் உடஞ்சி தொங்கிட்டு இருந்ததை ஹாரி பார்த்தான். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த அங்கே காட்டுக்குள்ளே இந்த மரத்தோட திக்னஸ்லாம் குறைய ஆரம்பிச்சுது. ஹாரி கண்ணுக்கு திரும்ப வானம்லாம் தெரிய ஆரம்பிச்சுது. கார் டக்குன்னு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகும். ஹாரியும் ரானும் டொப்புன்னு முன்னாடி இருந்த விண்டோவில் இடி வாங்குவாங்களா, ஃபேங்கும் அதே மாதிரி தான் முன்னாடி இருந்த சீட்டில் இடி வாங்கும். ஃபேங்கு வேகமாக வெளியில் போகணுன்ற பதட்டத்தில் காரோட ஜன்னல் இருக்குல்ல, அதில் வேகமாக மோதுமா. ஹாரி பின்னாடி திரும்பி காரோட டோரை ஓப்பன் பண்ணி விட்டதும் அதோட வாழை நல்லா சுருட்டிட்டு வேகமாக ஹாக்ரிடோட வீட்டுக்குள்ளே பாஞ்சு ஓடிட்டுருக்கும். ஹாரியும் வெளியே வருவான். ரான் ஒரு சில மினிட்ஸ்க்கு அப்புறம் அவனோட கை காலெல்லாம் அப்படியே ஏதோ அப்போ தான் அவனுக்கு உணர்வே வந்த மாதிரி அவன் வெளியில் வருவானா. ஹாரி அந்த காரை செல்லமாக கிராட்டிடியூடோட நன்றியோட தட்டி கொடுப்பானா. அது திரும்ப அப்படியே பேக்வேர்ட்ஸ் அப்படியே ட்ரைவ் ஆகி வேகமாக காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிரும். ஹாரி அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கை எடுக்கிறதுக்காக ஹாக்ரிடோட வீட்டுக்குள்ளே போவானா. அங்கே பார்த்தா ஃபேங் அதோட கூடைக்குள்ளே இருந்த போர்வைக்குள்ளே போய் நல்லா அப்படியே உள்ளுக்குள்ளே போய் பயந்து நடுங்கிட்டு படுத்து கிடக்கும். ஹாரி அதை எடுத்துகிட்டு திரும்ப வெளியே வந்தபோது ரான் அங்கேருந்து பூசணிக்காய் தோட்டம் இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப மோசமாக வாந்தி எடுத்துகிட்டு இருந்தான். ரான் அவனோட அவனோட ஷர்ட் இருக்கும் இல்லையா, அதோட கையோரமாக தொடச்சிட்டு ஸ்பைடர்ஸை ஃபாலோ பண்ணி போங்க அப்படின்னு ரொம்ப வீக்காக சொல்லுவானா. நான் ஹாக்ரிடை ஒரு நாளைக்கும் இந்த விஷயத்துக்காக மன்னிக்க போகிறதே இல்லை. நம்ம உயிர் தப்புனதே ரொம்ப அதிசயம்தான் அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பான். அரகாக் ஹாக்ரிடோட ஃப்ரெண்டாக நம்ம இருக்கிறனால நம்ம மேலே கை வைக்காதுன்னு ஹாக்ரிட் நம்பியிருப்பாருன்னு ஹாரி சொல்லுவான். ரான் அவனோட ஒரு கையை அந்த ஹாக்ரிடோட வீட்டு மேலே அந்த சுவர் இருக்கும்ல, அதில் ஓங்கி அப்படியே குத்திக்கிட்டே அதுதான் ஹாக்ரிடோட பிரச்சனையே அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி ராட்சசத்தனமாக இருக்கிற பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்கிற பீஸ்ட்டுங்கெல்லாம் அதுங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிற கதைகள் அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்காதுன்றது தான் ஹாக்ரிட் எப்போவுமே நினச்சிட்ருக்காரு. அது இப்போ அவரை எங்கே கொண்டு போய் சேர்த்துருக்கு பார்த்தியா, அஸ்கபானோட சிறைச்சாலைக்கு அப்படின்னு ரான் கத்திகிட்ருப்பான். ரான் இப்போ ரொம்ப அப்படியே கட்டுப்படுத்த முடியாதபடி நடுங்கிட்டு இருப்பான். ஹாக்ரிட் நம்மளை எதுக்காக ஃபஸ்ட்டு அங்கே அனுப்பணும், அப்படி நம்ம என்ன தான் கண்டுபிடிச்சிட்டோம், சேம்பர் ஆஃப் சீக்ரெட்டை ஹாக்ரிட் ஒரு தடவை கூட ஓப்பன் பண்ணலைன்றதை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அப்புறம் அவன் அந்த இன்விசிபிலிட்டி க்ளோக் இருக்கும் இல்லையா, அதை அவன் மேலேயும் ரான் மேலேயும் போத்திட்டு ரானை நடக்க சொல்லி இடிச்சிட்ருப்பானா. ஹாக்ரிட் ஒரு இன்னசென்ட் ரான் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டே நடந்துட்டுருப்பான். ரான் சத்தமாக பெருமூச்சு விடுவான். ஒரு அலமாரிக்குள்ளே அரகாக் மாதிரி இருக்கிற ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டரெல்லாம் வளர்த்துட்டு வந்தது ஒரு இன்னசென்ட் பண்ணுற வேலை இல்லைன்ற மாதிரி ரான் முகத்தை வச்சுட்டு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு நடந்து வந்துட்டுருப்பான். அவங்க 2 பேரும் ஒரு வழியாக அந்த கிரவுண்ட்ஸில் ஃபுல்லாக நடந்து ஹாக்வர்ட்ஸ் கேஸ்டல்குள்ளே நுழைஞ்சு அங்கே வாட்சில் இருந்தாங்க டீச்சர்ஸ், அவங்களெல்லாம் தாண்டி ரொம்ப சைலண்ட்டாக கிரிஃபண்டோர் டவருக்குள்ளே ஒரு வழியாக வந்துடுவாங்க. அவங்க கிரிஃபண்டோர் காமன் ரூம்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாகவே இருக்கும். அங்கே இருந்த ஃபயர் பிளேஸில் நல்லா ஃபயர் எரிஞ்சிட்ருக்குமா. அவங்க இன்விசிபிலிட்டி க்ளோக்கை அப்படியே கழட்டிட்டு அவங்க 2 பேருமே அவங்களோட டார்மெட்டரி ரூம்குள்ளே போவாங்க. ரான் ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே பெட்டில் படுத்து தூங்கிடுவான். பட் ஹாரிக்கு தூக்கமே வராது. அவன் பெட்டில் உட்காந்துட்டு ஃபுல்லாக அரகாக் சொன்ன விஷயத்தை பற்றி யோசிச்சுட்ருப்பான். அந்த மிகப்பெரிய ராட்சச விலங்கு இந்த கோட்டைக்குள்ளே தான் எங்கேயோ பதுங்கிட்டுருக்கு. அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கும் வால்டமோர்ட் மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா அது மாதிரியே இருக்க மித்த ராட்சச விலங்குகள் கூட, மான்ஸ்டர்ஸ் கூட அதோட பேரை சொல்ல பயப்படுறாங்க. அது அப்படி என்னமா இருக்கும், அது எப்படி அதை அட்டாக் பண்ண எல்லாத்தையும் கல்லாக்குச்சுன்ற விஷயம் ஹாரிக்கும் ரானுக்கும் சுத்தமாக தெரியல. அது மட்டும் இல்லாமல் அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்குள்ளே அப்படி என்ன ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் இருக்குன்ற விஷயம் ஹாக்ரிடுக்கும் அப்போது இது வரைக்கும் தெரியவே இல்லை. ஹாரி அவனோட காலை கட்டில் மேலே மடித்து வச்சுட்டு தூங்குறதுக்காக அப்படியே பில்லோ மேலே சாய்வானா. அப்போது ஜன்னல் வழியாக உள்ள நிலா வெளிச்சம் அவன் மேலே பட்டுட்ருக்கும். இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்ருப்பான். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம செஞ்ச விஷயம், இவ்வளோ நாள் நம்ம ஃபாலோ பண்ணி போன விஷயம் எதையுமே தெளிவுபடுத்தவே இல்லை. டிஎம் ரிடில், அதாவது டாம் ரிடில் தப்பான ஒருத்தவனை பிடிச்சு கொடுத்துட்டான். ஸ்லிதரினோட வாரிசு எப்படியோ தப்பி ஓடிட்டான். சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸை இந்த தடவை ஓப்பன் பண்ணது அதே சேம் பர்சனா இல்லை வேறு பர்சனான்றதும் யாருனாலையும் சொல்ல முடியல. கேட்குறதுக்கும் வேறு யாருமே இங்கே இல்லை. அரகாக் சொன்ன எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டே அப்படியே ஹாரி படுப்பானா. அவனுக்கு போய் எக்ஸ்ட்ரீமாக டயர்டாகி ஒரு மாதிரி தூக்கம் வர ஆரம்பிச்சிருமா.
அவங்களுக்கு கடைசியாக நம்பிக்கையாக தென்பட்ட ஒரு விஷயம் அவனுக்கு வந்து தோணும். அவன் டக்குன்னு எந்திரிச்சு உட்காருவான். ரான் ரான் அப்படின்னு அவன் அந்த இருட்டுக்குள்ளே அப்படியே மெதுவாக கத்துவான். ரான் ஃபேங் மாதிரியே லேசாக குறைச்சிக்கிட்டே எந்திரிச்சு கண்ணை ஓப்பன் பண்ணிவிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு ஹாரியை பார்ப்பானா. ரான், இறந்து போன அந்த பொண்ணு ஒரு பாத்ரூம்குள்ளே இருந்து தான் அவளோட பாடியை கண்டுபிடிக்கப்பட்டதா அரகாக் சொல்லுச்சுல அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஒருவேளை அந்த பொண்ணு அந்த பாத்ரூமை விட்டு எப்போவுமே வெளியில் போகாமல் அங்கேயே இருந்திருந்தா, அவள் அந்த பாத்ரூம்குள்ளே தான் இன்னமும் இருந்துட்டு இருந்தா அப்படின்னு ஹாரி கேட்பான். ரான் அவனோட கண்ணை ஒரு மாதிரி நல்லா தொடச்சிக்கிட்டே முழிச்சு பார்ப்பான். அந்த நிலா வெளிச்சத்தில் அவனோட முகம் நல்லா தெரியும். அது மேர்ட்டிலாக இருக்குன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு ரான் கேட்பான். இதோட சாப்டர் 15 அரகாக் முடிஞ்சிருச்சு. நான் ஆக்சுவலி இந்த ஹோல் புக்கவே இன்னும் ஒரு 5 சாப்டர்ஸ் தான் பெண்டிங் இருந்ததா இந்த வீக்குள்ளே எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலான்னு நினச்சேன். பட் சுச்சுவேஷன் வந்து இங்கே அப்படி இல்லை. பிகாஸ் நான் இருக்கிற இடத்துக்கு கீழே இருக்க ரோட் ஃபுல்லுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய பெரிய பிக் பைப்ஸ் எல்லாம் வந்து லே பண்ணிகிட்ருக்காங்களா. ஸோ அந்த ஒர்க் போயிட்டுருக்கறனால எக்ஸ்ட்ரீமாக பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துட்டுருக்கு. ஏன்னா நிறையா 2-3 பிக் க்ரெயின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஜேசிபிலாம் வச்சு அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. மார்னிங் 10:30லேருந்து நைட்டு 12:30 வரைக்கும் அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்களா. ஸோ நிறையா சத்தம் வந்துட்டுருக்கு. அதில் என்னால் சுத்தமாக ரெக்கார்டே பண்ண முடியல. நான் ரெக்கார்ட் பண்ணி போடலாம், பட் கேட்குற உங்களுக்கு நல்லா இருக்காது. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். உங்களால் நிம்மதியாக கதையை இன்வால்வ் பண்ணி கேட்க முடியாது. அதனால தான் நான் போடாமல் இருக்கேன். ஸோ உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Until then, bye bye. Tales by Minnie.